ஒரு இளைஞன் ஒரு இளைஞ கையை பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான். அதெல்லாம் கண்டுக்கப்படாது. இது வாலிப வயசு. ஒரு இளைஞன் ஒரு இளைஞ கையை பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. ஏண்டி 30 ரூபா சம்பளத்தை வாங்கி வந்து கொடுத்துட்டு என்ன துணி துவைம்ப பாத்திரம் விளக்கும்ப கேவலம் அந்த சமையக்காரங்க முன்னாடி கை நீட்டுற. ஏண்டி நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? வேற லெவல் தான். கரெக்டா சொல்றானுங்க. யோ ராமா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. உன் பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சாங்க? வாங்க தம்பி, ஊருக்குள்ள கேட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. குருநாதா, உங்களுக்கு மட்டும் என்ன புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? கருமம் கருமம், மாட்டை எடுத்து மனுஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. குரலா, மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. சொன்ன சொல் மாற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழா தான் குதிக்க போகிறேன். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழா தான் குதிக்க போகிறேன். போனை எடுத்தாவே நச்சு நச்சுங்கிறானுங்க. ஆனா இது கூட பரவாயில்லப்பா. விவாகரத்து கேஸ்லாம் வருமா? போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. நீ ராமசாமி தனியா அந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கிற மாதிரியே பேசுறது. நீ நான் சொல்ற அப்ப அப்ப டேய் தகப்பா, கேவலம் பிச்சைக்காரியோட சன்னு ஊட்டி கானூன்ல படிக்கிறான். உள்ளூர் நாட்டாமையோட பையன். நான் எங்கடா பிடிச்சேன்? டேய் தகப்பா, பிச்சைக்காரியோட சன் ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். நம்ம ஊர் நாட்டாமையோட பங்காளி நீ. உன் சன் நம்ம ஊர் கார்பரேட் ஸ்கூல்ல நான் படிச்சேன். தமிழ்நாட்டுல எவனுமே அப்பா வந்து சீல கூப்பிடவே முடியாது. இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணும்னு கத்தல, இங்க அப்பன காணும்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணான்னு கத்தலங்க, எங்க அப்பள காணான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. கடலிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாகாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணா இப்படி. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. சத்திய சோதனை. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னான். நீங்க எனக்கு பாஸா இல்ல லூசான்னு. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னான். எனக்கு நீங்க பாஸா இல்ல லூசான்னு. நாட்டுல இந்த தொழிலதிபர் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கு விக்கிறவன் குட்டு வச்சு விக்கிறவளா வந்து அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கு விக்கிறவன் குண்டூசி விக்கிறவன் தொழிலதிபர். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா இல்லனா திவ்யா. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா கிடைக்கலனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னைய கொல்ல வேண்டியது. பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? நாங்க போவோம் இல்ல இங்கே மல்லாக்க படுத்து தூங்குவோம். உனக்கு என்ன? போய்த்தலையா, நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கு என்ன? நீ போயா முதல்ல. அடே என்னடா குறுகுறுன்னு பாக்குற? இந்த அப்பா ஒரு ஆம்பளை இருக்கிற இடத்துல இன்னொரு ஆம்பளை ட்ரெஸ் கழட்டுறது சரியில்லை, பாத்துக்கோ. ஏய், என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? அடே வண்டூர்டா தலையா, நீ ஏழாவது ஃபெயில்ரா. நான் SSLC பாஸ்டா. இல்ல அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி.
தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி இல்ல அண்ணே நீங்க 10th ஃபெயில்னே நான் 7ஆம் கிளாஸ் பாஸ்னே அப்படிம்பாரு. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. மச்சான் சமகலை 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 சமகலை. சொறி பிடிச்ச மொன்னா நாய் அந்த முக்குல உட்காந்து பிச்சை எடுக்க போது பேச்ச பாத்தியா? சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவ்ட்ட பாரு. காவது ஒரு நாள் ரோட்ல போவல அப்ப ஆட்டோ விட்டு ஏத்துறேன். ஏய் ஆட்டோ விட்டு ஏத்துறேன். என்னைக்கு இருந்தாலும் ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும். உன் மேல ஆட்டோ விட்டு ஏத்தா பாடுறா. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சினங்கொண்ட சிங்கத்தை சிறலடிச்சு அது செல்லிய சிதைச்சிரும். பரவாயில்லையா? சார் சினங்கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே சிதைச்சிரும். பரவாயில்லையா? ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாரு இந்த ஊருக்கே தெரியும். பீச் போடு பீச். டேய் 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 நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். போங்க தம்பி போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்க. தம்பி போங்க தம்பி. நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியல, அடிச்சு விரட்டுகிறா. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. நான் அடிக்கும் போது அவர் பேசவே மாட்டாரா? அவர் பேசவே மாட்டாரு. சைலண்டாவே அப்படியே படுத்திருப்பாரு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே நான் அடிக்கும் போது நீங்க பேசவே மாட்டீங்க, கம்முன்னு இருப்பீங்க. அடிக்கிற கைதான் அணைக்கும், அடிக்கிற கைதான் அணைக்கும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. உன் காதல நான் தான் என்று என்று அந்த சொல்லில் படங்களை மறக்க முடியுமா? என்ன மனுஷன் கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேக்கல? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அத பத்தி பேசாத. நான் கேட்கறேன் பதில் சொல்லு. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? வட்டமான மருமகன். எது? மூத்த மருமகன் என்ன தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்பன், உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்க மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? கும்மேருமே கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டே. ஆமா எப்படி? இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா? அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல? வெங்கடேசப்பாவும் சுரேஷப்பாவும். அதுக்குள்ள ஏய் அம்மா என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? சும்மா கீழ்கிறிஸ்டால ரொம்ப அழகா பண்ணிட்டான். நேயர்களே இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைனா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.